ஒரு தொகுதிக்கு 10 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருந்ததா சொல்றாங்க. அ வாக்காளர்களுக்கு கொடுக்கக்கூடிய பணம்னு கொடுத்தது 60 டூ 70, 70 டூ 80% வரைக்கும் திமுக தரப்புல இருக்கிற வேட்பாளர் மூலமா அவங்களுக்கு போயிருக்கு அந்த தொகுதியில மக்களுக்கு. இது இந்த பக்கம் ஏடிஎம்கே சைடு எடுத்துக்கிட்டா, இங்க நெறைய குளறுபடிகள் சொல்லப்படுது. கொடுத்த பணம் மக்களுக்கு போய் சேரல. நெறைய பணத்த அடிச்சுட்டாங்க. வட்டச் செயலாளருக்கு அடிச்சுட்டாங்க. கீழ் மட்டத்துல 80% கொடுக்க வேண்டிய இடத்துல எல்லாம் 60%, 50%, 40% மட்டும் குடுத்துட்டு மீதி பணத்த அடிச்சுட்டாங்க. 30 டூ 40% அடிச்சுட்டாங்க கட்சிக்காரங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதனால சில இடங்கள்ல வெற்றி வாய்ப்புகளை நழுவ விடுற காரணிகளும் இருக்கு அதிமுக அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது காசு குடுத்து தோக்குறாங்க. காசு குடுத்து சரியா அந்த பட்டுவாடா செய்யாதனால, நீ எனக்கு குடு திமுக குடுத்துச்சு, நீங்க குடுக்கல அப்படின்னு ஒரு செட் ஓட்டு போடாம இருக்காங்க. அ ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு குடுத்துருக்கீங்க, எனக்கு குடுக்கலன்னு சொல்லி, நான் ஓட்டு போடலன்னு சில பேர் ஓட்டு போடாம விட்டுருக்காங்க. இப்படியான காரணிகள் இருக்கு. அ திருவாரூர்ல கேள்விப்பட்டேன். திமுக சார்புல ஓட்டுக்கு காசு குடுத்துட்டு, அந்த குடும்பத்திலருந்து ஓட்டு போ போடாம விட்டதுனால, ஓட்டு போடாத அந்த வீட்லருந்து யாரும் வராதனால, உங்களுக்கு காசு குடுத்தோம்ல ஓட்டுக்கு, அந்த காசு குடுங்கன்னு போலிங் டேலயே வாங்கியிருக்கிறாங்க திரும்ப. நீங்க போட்டீங்கல்ல, போட்டது மட்டும் வச்சுக்கோங்க. உங்க பையன் தான் வெளியூர்லேருந்து வரலல்ல, ஓட்டு போடலல்ல, அந்த பணத்த திருப்பி குடுங்கன்னு வாங்கியிருக்கிறாங்க. திமுகலருந்து அந்த காச திருப்பி வாங்குனதா கேள்விப்பட்டோம். இது ஆதாரத்தோட தான் சொல்றோம். நேரடியா அத பார்த்தவங்க நமக்கு சொன்ன தகவல்.